வணக்கம், எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், யூக்கலேலி. அதாவது நம்மளுக்கு எல்லாமே ஹிட்டாக தான். இங்கே பாருங்கள். ஏதாவது இது என்னுடைய பிள்ளைங்களோடது ஸ்கூலில் சொல்லி தருவாங்க வாசிக்கிறதுக்கு. வித்தியாசம் தெரியுதா? நான் புதுசாக ஒரு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்தேன். அதாவது எப்பவும் நான் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் ஜிமிக்கி தேடிகிட்டே இருப்பேன். நான் ஒரு ஜிமிக்கி பிரியர். இப்போ நான் சாதாரண பேசுகிறப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. ஜிமிக்கி போட்டேன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓ அப்படியா, ஓ இப்படி இப்படி தலையத்தில் ஆட்டி பேசுவேன். எனக்கு வந்து ஜிமிக்கின்னா அவ்வளோ இஷ்டம். சரியா? எப்பவும் தேடிக்கிட்டே இருப்பேன். எந்த ஏரியாவில் இருக்குது, என்ன டிசைன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நேற்று ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் இந்த ஜிமிக்கியை பார்த்தேன். எனக்கு பிடிச்ச மாடல். அப்புறம் பார்த்தா இது ஒரு கடை. கடையோட பேர் விடியல். இது எங்கே இருக்குன்னா 147 கேனாட் டிரைவ், கேனிங்வேல். நம்ம எல்லா ஏரியாவுக்கும் ரீச்சபிளான ஒரு இடம். அதாவது லின்வுட்டு, இந்த பக்கம் ஹண்டிங் டேலு, பியாரோ வாட்ரஸ், வெல்லிங்டன், எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுக. அதாவது நம்ம ஆளுகன்னா தமிழ் கிடையாது. நம்ம ஆளுகன்னா இப்போது இண்டியன்ஸ். நம்ம ஆளுகன்னா அப்படி நாங்கள் அதாவது அதோடைய எல்லை விரிவடைஞ்சிருச்சு. நம்ம ஆளுகன்னா இண்டியன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்துட்டு வாங்குகிற மாதிரியான ஒரு இடம். சரிங்களா? அங்கே போய் இன்றைக்கி தான் போயிட்டு வந்து பிள்ளைங்கள போய் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துட்டு உடனே வீடியோ பண்ணுறேன். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த பாருங்கள். எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நேரமாக இப்படி தட்டிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். நல்லா இருக்கா? அப்புறம் வந்து எனக்கு ஜிமிக்கி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறையா வாங்கணும்னு ஆசை தான். சரி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மதர்ஸ் டேக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. சாரீ இருக்குது, சின்ன பசங்க ட்ரெஸ் இருக்குது. நான் என்னோடய பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கூட்டிகிட்டு போனால் தான் நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்க முடியும். அதனால் நான் ஜிமிக்கி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பரதநாட்டிய ட்ரெஸ் இருக்குது. இது பரதநாட்டியத்துக்கு யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. நிறையா ஜுவல்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ளவுஸ் அவங்க தைச்சி தருவாங்க. நீங்கள் இங்கே சாரீ வாங்கினீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி தருவாங்க, பே பண்ணணும். ப்ளவுஸ் தைக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக? அதாவது ப்ளவுஸ் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லோரும் வந்து ஆல்ட்ரு தான் பண்ணுறாங்களே தவிர, அதாவது இந்த சாரீக்கு ஓரடிக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர ப்ளவுஸ் தைக்கிறது இல்லை. ப்ளவுஸ் அவங்க தைச்சி தருவாங்க. நீங்கள் வெளியில் துணி எடுத்தாலும் அவங்க வந்து ப்ளவுஸ் தைச்சி தருவாங்க. சரியா? அப்புறம் வேறு என்ன, நீங்கள் வந்து பாருங்கள். சரியா? மதர்ஸ் டேக்கு டிஸ்கவுண்ட்டு உண்டு. அதனால் போய் பாருங்கள். கேனிங்வேலில் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இந்த நிக்கல்சன் ரோடு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. போய் பாருங்கள். சரியா? இது நான் ஷார்ட்ஸில் போட போகிறேன், அதனால் வேகமாக பேசுகிறேன். பை, தேங்க்யூ, பை.